தேங்க்யூ சார். சார் சார் தேங்க்ஸ் சார். வணக்கம் சார். எந்த வரீங்க? விழுப்புரத்துலேருந்து வரேன். சரிங்க சார். என்னோட பேர் சதீஷ். சார் யூடியூப்ல எனக்கு தெரியும். அவர் திருச்செந்தூர் போக சொல்லியிருக்காப்புல. அதை கேட்டு நான் ஃபர்ஸ்ட் திருச்செந்தூர் எந்த பக்கம் இருக்கு, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குன்னு நாங்கள் வட தமிழகத்துலேருந்து தெற்கு நோக்கி பயணப்பட்டு திருச்செந்தூர் போகிறேன். அதுக்கப்புறம் அங்கே கடலில் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து நாடல் பக்தர்கள் பிரிவாக பண்ணுற அந்த அன்னதானத்தில் நான் கலந்து அந்த சாப்பிட்டு இருக்கேன். இவங்க எப்படி இவ்வளோ சிறப்பாக பண்ணுறாங்க? இந்த டேஸ்ட்டில் நம்ம ஒரு நாளும் சாப்பிட்டது இல்லையே, எத்தனை வருஷத்தில் எப்படி இவங்க பண்ணுறாங்கன்னு எனக்கு அது மட்டும் இல்லை. இந்த டீம் மேலே எனக்கு ஒரு லவ் உண்டு. ஒட்டு மொத்தமாக இந்த அன்னதானம் பண்ணுறதா இருக்கட்டும், வெள்ளி கலெக்ஷன் பண்ணி கோயிலுக்கு கொடுக்குறதா இருக்கட்டும், தங்கம் கலெக்ஷன் பண்ணி கோயிலுக்கு கொடுக்குறதா இருக்கும், எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத பல்வேறு எப்படி நல்லது இவங்க எப்படி செய்கிறாங்க, இதுக்கெல்லாம் யார் காரணம்? அவரை பார்க்கணுன்ற கான்செப்ட்ல நான் வந்தேன். அதுக்கப்புறம் ஆண்டல் சோகலிங் சாரை நான் பார்த்துருக்கேன். அவரு கொடுக்குறவங்கள தான் கிடைக்கும்ன்ற கான்செப்ட்ல எல்லாருக்கும் ஒரு டைம் ஒரு 50 ரூபா தாள் கொடுத்தாப்புல. அந்த டைம் நானும் லைன்ல நின்று 50 ரூபா தாள் வாங்கினேன். சரி, அது வாங்கினதுக்கு அப்புறம் நான் அந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு வச்சிருக்கேன். ஃபியூச்சர்ல பகவான் அருளால் முருகப்பெருமான் நல்லா நடக்கும். சூப்பர். அது இல்லாம எனக்கு வாஸ்து மேல இது வர்றதுக்கு முன்னாடி இன்ட்ரெஸ்ட் கம்மி. இந்த டீம்ல நம்ம ஒரு ஆளா இருக்கணும், காசு கொடுக்குறோமோ இல்லையோ நம்ம ஒரு சொட்டு வேர்வையாச்சு இந்த டீம் கொடுக்கணும்ன்ற கான்செப்ட் தான் என்னோட ஃபர்ஸ்ட். சூப்பர் சார், சூப்பர் சார். நான் சக்திக்கு என்ன பண்ண முடியுமோ அது நான் பகவான் ஒரு போயிட்டு இருக்கு. சரிங்க சார். ஆனா இந்த வேர்வை கொடுக்க வந்ததுக்கு அப்புறம் வாஸ்து பத்தி இவங்க சொல்ல எனக்கு மட்டுமே சொல்ற மாதிரி எஃபெக்டிவா இருந்துச்சு. நீங்க சொன்ன ஒவ்வொரு கான்செப்டையும் நான் எங்க ஊர்ல இருக்க மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த வாஸ்து முறைப்படி திசைகளில் படி இருந்தாலும் மற்றது எந்த இருந்தாலும் பொறிச்சு பார்க்கும்போது நீங்க சொல்ற ஒவ்வொரு கான்செப்டும் அங்கே அப்படியே டேலி ஆகி ஃபினிஷ் ஆயிடுது. அதுக்கப்புறம் அடுத்து இது போய் நம்ம நெக்ஸ்ட் போகவே முடியல. இப்போ இது சொன்னது புரிஞ்சா சார்? சிறப்பா புரிஞ்சது சார். சரி, மனோகர் சார் ஃபர்ஸ்ட் நாள் எடுத்தாரு. சரி சார் எடுத்தாரு எப்படி நம்ம உடம்ப வச்சுக்கணும்ன்ற கான்செப்ட்ல. அதுக்கப்புறம் கையில கோவிந்தன் சார் எடுத்தாரு. அதுக்கப்புறம் பாஸுக்கெல்லாம் பாஸ் எடுத்தாரு. அதெல்லாம் ஒரு அவரு கிட்ட நின்று பாக்குறதே ஒரு 1008 அம்பானி மாதிரி ஒரு ஃபீல். நம்ம அடுத்து அம்பானி ஆயிடும்ன்ற ஒரு ஃபீல் இருக்கோம்னா அப்புறம் அவர் எப்படி இருப்பாருன்னு பட் நம்ம எல்லாருமே டீம்ல ஜாயின் பண்ணி மேலும் மேலும் நம்மளும் சரி இந்த இயற்கைக்கும் சரி மேலும் மேலும் வளர்த்தியும் நம்ம வளரணும். நம்மளால முடிஞ்சது கொடுக்கணும். அது வேர்வையா கூட இருக்கலாம், அது இதுன்னு சொல்ல விரும்பல நான். பிளஸ் வாஸ்துக்குள்ள வந்தனா எப்படி ஒரு மனிதனுக்கு 3 இன்றியமையாதது முக்கியம்: உணவு, உடை, இருப்பிடம். இது எல்லாத்துக்கும் மேல அந்த இருப்பிடம் வாஸ்து முறைப்படி கூடியதா இருக்கணும்ன்றது 100% உண்மை. இதை பல்வேறு ஆண்டுகளுக்கு, அதாவது பல்லாயிரக்கணக்கு முன்னாடி கட்டின கோயில்ல இருந்து கணக்கு பண்ணா கூட அதை வாஸ்து முறைப்படி மிக சிறப்பா கட்டியிருக்காங்க. அதை எப்படி வேணாலும் கட்டியிருக்கலாம்ல, பகவானுக்கு எப்படி வேணாலும் அந்த கான்செப்ட் இல்லாம அது வாஸ்து முறைப்படி கட்டும்போது நம்ம இருக்கிற கடவுளுக்கே வாஸ்து முறை கட்டி இருக்கும்போது நம்ம சாதாரண மனுஷன் நம்மளும் இந்த இயற்கை கூட ஒன்றிணைந்து வாழணும்னா வாஸ்து முறைப்படி கட்டுறது ரொம்ப 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 அத்தியாவசிய தேவை. அப்படி இருந்தால் தான் மிக மிக சிறப்பான பிரம்மாண்டமான ஒரு ஆனந்தமான முக்கியமாக மன நிம்மதியான குடும்ப உறவோட இருக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவில் இது பயனளிக்குது. நீங்கள் சொன்ன கான்செப்ட் ஒவ்வொன்றுத்தையும் நான் ஒவ்வொரு ஃபேமிலியை வச்சு நான் லிங்க் பண்ணி பார்த்தேன். எங்களுடைய ரிலேஷன் எனக்கு தெரியும், நண்பர்கள் உறவினர்கள் இந்த 4 நாளுக்கு கிளாஸ் சார். இது வாச எல்லாரும் கத்துக்கலாமா, கத்துக்க கூடாதா? இது அதுதான் சொல்றேனே சார். அடிப்படை 3: உணவு, உடை, இருப்பிடம் மாதிரி ஒரு மனுஷனுக்கு இது தேவைங்க சார். சூப்பர். இது வரலையும் முன்னாடி எது வேணாலும் நடந்துட்டு இருக்கணுங்க சார். அது பினிஷ். இதுக்கு அப்புறம் வரதெல்லாம் சிறப்பா இருக்குது. இதை நம்ம கத்து செயல்பட்டே ஆகணும். இது ஒரு அற்புதமான ஒன்று. இவ்வளவு நாள் நான் தெரிஞ்சுக்காம நானே என்ன சொல்லிக்கிறேன். இது எல்லாருமே தெரிஞ்சுக்க கூடிய விஷயம். இது அறிவியல் சார்ந்த உண்மையான வழியில இவங்க மிக சிறப்பா எளிமையா இருந்துச்சு. இதுல ஏதாவது பரிகாரம் கொடுத்தாங்களா சார்? எதுவுமே தரலங்க சார். என்ன கொடுத்தாங்க? எப்படி நம்ம செயல்படணும், நம்ம எப்படி ஒழுக்கமாவும் நேர்மையாவும் இருக்கணும், நம்ம எப்படி தைரியமாவும் செயல்படணும் மட்டும் பல்வேறு வார்த்தையால் அடங்க முடியல சார். இப்போ நான் திருநெல்வேலி ஃபுட்டை நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் சார். இப்போ போட்ட சாப்பாடே போட்டாங்களா? இப்போ 4 நாள் எத்தனை நாள் கிளாஸ் நடந்திருக்கு? 4 நாள் நடந்துச்சு சார். எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்பா இருந்துச்சு சார். சரி, நான் எப்படி இருந்துச்சு? மிக மிக சிறப்பாக இருந்துச்சு சார். இப்போ போட்ட சாப்பாடு போட்டாங்களா? போட்ட சாப்பாடு போட்டாங்க. சூப்பர். எல்லாம் நல்லா இருந்துச்சா? அருமையாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் இன்னைக்கு உங்களுக்கு ப்ராக்டிக்கல் வந்தாங்களா சார்? அப்போவே இடம்லாம் சொன்னது புரிஞ்சிச்சா சார்? அருமையாக எனக்கு புரிஞ்சுது. சூப்பர் சார். நல்ல வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். இப்போ எல்லாரும் பாமர மக்கள் கற்றுக்கலாமா சார்? இது சத்தியமாக படிப்பே தேவை சார். அதாவது பரிகாரம் ஏதாவது சொன்னாங்களா? எந்தவித பரிகாரமும். சூப்பர் சார், வாழ்த்துக்கள் சார். வாங்க சார், வெல்கம் சார். சார் வணக்கம் சார், வாங்க சார். செம்ம சார். சார் வணக்கம் சார். எந்த ஊர்லேருந்து வரீங்க சார்? சார் என் பேர் ராஜா. சரிங்க சார். எடப்பாடி பக்கத்தில் இருக்கிற பூலாம்பட்டி அப்படின்ற கிராமத்துலேருந்து வந்திருக்கேன். சூப்பர் சார். சாரோட ஃபாலோயர் நான். சரிங்க சார்.
சார்கிட்ட கிளாஸ் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட நீண்ட வருட ஆசை.